வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலியோட பாரம்பரியமான உளுந்து சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 நல்லதுங்க உடம்புக்கு. இது வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்டோன்னா கூட ரொம்ப நல்லது. நம்ம செரிமான உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் நமக்கு நல்ல சீராக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. நம்ம உடம்பு வலுப்பெறுறதுக்கான திறன்லாம் இந்த உளுந்தில் இருக்குது. உளுந்த களியாகவோ கஞ்சியாகவோ நம்ம சாதத்துலேயோ சேர்த்து பயன்படுத்திக்கலாங்க. இப்போது நாம் உளுந்து சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. உளுந்து சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயும் உளுந்து சோறுக்கு தேவையான வெந்தயம், ஜீரகம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போது இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வறுக்கணும். நல்லா அதோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா அது வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுக்கணும். இந்த இதுக்கு முக்கியமானதே வெந்தயம், ஜீரகம், பூண்டு இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜீரகத்தை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டு போல் நான் உரித்து வச்சுருக்கேன். பூண்டையும் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ண விட்டுறணும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 3 டம்ளர் ப்ளஸ் 1 4 மொத்தம் 4க்கு 10 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, மொத்தம் 4 டம்ளர். 4 டம்ளருக்கு 10 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரைஸை போட்டுக்கலாங்க அதில். இப்போ அரிசியும் பருப்பையும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை போட்டிருக்கேன். இப்போ நான் ஒயிட்டு கலர் உளுந்தம் பருப்பு தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து வேணும்னா கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் யாருமே கருப்பு உளுந்து சாப்பிட மாட்டேங்காங்க. அது வச்ச உடனே ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு. அதனால நான் ஒயிட் உளுந்து தான் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் நான் அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காவை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்தை பார்த்திங்கன்னா அப்படியே தேங்காய் பால் சாதம் மாதிரி ஒயிட்டாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து நல்ல ஒயிட்டு கலரில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாதம் வெந்துருச்சு. இப்போ கிளறி பார்த்தோன்னா தெரியும் சாதம் நல்லா வெந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சாதத்தை கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் நெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்டுக்கிடலாம். நெய் விட்டு சாப்பிட்றவங்க நெய் விட்டு சாப்பிட்டுக்கிடலாம். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றவங்க இந்த சாதத்தோடு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. இது வீட்டில் காய்ச்சி வச்சுருந்த நெய் தான். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்குறேன். அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புளிக்கறி வைப்பாங்கங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.